இங்க பாருங்க வாழைச்சேனையில ஒரு பெரிய பிரச்சனை. அண்ணா இங்க வாங்கல ஒரு தம்பி இங்க வாங்க இங்க பாரு, உனக்கு ஒரு சின்ன ஆஃபர் ஒன்று தரேன் சரியா? நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொன்னா கடையில வைக்கிற பழத்துல எல்லாத்தையும் அள்ளிட்டு போடா. நீ உனக்கு ஏண்டிய மாதிரி அள்ளிட்டு போவாம்பி. இங்க வாங்க, கையில் அள்ளணும் சரியா? கையில் அள்ளணும், எவ்வளவு வேணும் அள்ளிட்டு போகலாம் சரியா? அனைவருக்கும் வணக்கம், ஐபவன் அஸ்ஸலாமு அலைக்கும். இங்க பாருங்க அசார்தீன் ஃப்ரூட் ஷாப். இங்க தம்பி இங்க இந்த கடை இங்க வாங்கல, இந்த இருக்கிற பழம் ஒன்று தாங்கல, அசார்தீன் ஃப்ரூட் ஒன்று தாங்கல. எங்க அது? எங்கேயும் இல்ல, இங்க மட்டும் தான் இருக்கு. எங்க இருக்கு காட்டுங்களா? அவுட் ஆஃப் ஸ்டாக். சரி, நான் ஒரு சின்ன கேள்வி ஒன்று கேட்பேன் நாக்கள்கிட்ட. அவங்க பதில் சொன்னாங்கன்னா அந்த கேள்விக்கு அவங்களால வேண்டிய பழத்தை அள்ளிட்டு போறதுக்கு விடுவீங்களா? சரியா, பரவாயில்லையா? செய்வோமா? கொஞ்சம் நீங்க அந்த பழமாக தானே வந்துருக்கீங்க. வாங்க உறவுகள், இங்க பாருங்க வாழைச்சேனையில ஒரு பெரிய பிரச்சனை. அண்ணா இங்க வாங்கல ஒரு தம்பி இங்க வாங்க இங்க பாரு, உனக்கு ஒரு சின்ன ஆஃபர் ஒன்று தரேன் சரியா? நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொன்னா கடையில வைக்கிற பழத்துல எல்லாத்தையும் அள்ளிட்டு போடா. நீ உனக்கு ஏண்டிய மாதிரி அள்ளிட்டு போவாம்பி. இங்க வாங்க விளக்கம் என்னண்டா? கடைக்குள்ள நான் ஒரு கேள்வி கேட்பாமி, நீ சரியா பதில் கொஞ்சம் தள்ளுங்களா. இந்த கடைக்குள்ள கையில் அள்ளணும் சரியா? கையில் அள்ளணும், எவ்வளவு வேணாலும் போகலாம் சரியா? ஆனா வத்த பழமும் சேர்த்து தள்ளணும். ஒரே ஒரு கேள்வி நாங்க கேட்பேன் சரியா? பதில் சொன்னா சரி, கீழே விட்டுறப்படா. கீழே விட்டா உளுற பழம் மட்டும்தான். விளங்கிய சொல்றாங்க. சரி, என்ன பேர்? தம்பியோட பேர் என்ன? அனான். வாழைச்சேனைதான். இங்க பழக்கடையில பழம் வாங்கி இருக்கீங்களா? கணக்கானவே கூட தான் இருக்காங்க. இல்ல அப்படி இல்லையா? சரி, மலிவு தானே. சரி தம்பி, நீ சொல்ல என்ன தெரியுமா? இந்த அப்பிள் பழத்துக்கு தமிழ் என்ன சொன்னா? சரி, அப்பிள் பழத்துக்கு தமிழ் என்ன? என்னவா இருக்கும்? உங்களுக்கு தெரியும் தானே? தெரியாம கேப்பனா? நீங்க இதுக்கு தமிழ்ல என்ன? இங்க எப்ப எந்த டைம்ல இருந்து அந்த இங்க கஷ்டம்தான். அப்படியா? கஷ்டமா? கஷ்டம். சரி, அப்ப நான் சொல்லி தரேன். நல்ல சத்தமா சொல்லணும். தமிழ் சத்தம் சத்தமா சொல்லுங்க. இப்படி கையை பிடிச்சி தமிழ் சத்தம் சொல்லணும். சொல்லாமி. அண்ணாண்ட தமிழ் சத்தத்தை கேட்போம். சொல்லாமி தமிழ் சத்தம் சொல்லாம. மைக்ல தானே. ஓ நல்ல இப்படி சொல்லணும். தமிழ் சத்தம் சொல்லாமி. சும்மா பண்ண சொல்ல தமிழ் சத்தம் சொல்ல. இப்படி பிடிச்சி தமிழ் சத்தம் சொல்லணும். அவ்வளவுதான். சொல்லித்தாரேன் வர படிக்கிறதுக்கு தானே. சரி, குள்ளைய வெட்டி போட்டு போடுறேன். சரி, இப்படி பிடிச்சி சொல்லாம தமிழ் சத்தம் சொல்லாம. தமிழ் சத்தம் நல்ல இப்படி என்ன தமிழ் சத்தம். அதுக்கு ஒரு தோடம்பழம் குடுக்கல ஆறுதலா எடுங்க. ஒரு தோடம்பழத்தை எடுங்க. உங்களுக்கு ஆறுதலா ஒரு பரிசு எடுங்க. ஒரு தோடம்பழத்தை எடுத்துட்டு வாடா. போடா எடுத்துட்டு வா. இங்க ஒரு தோடம்பழம் நான் கொடுக்குறேன் தம்பிக்கு சரியா? இடம்பி சரியா? என்ன மகிழ்ச்சியா? தேசிக்காய் ஒன்று தரையா? இல்ல. சரி. பெருநாள் வரப்போகுது. வெள்ளி, சனி, ஞாயிறு. பொதுவா என்னென்ன நாள்ல நீங்க ஆஃபர் போடுற சொல்லுங்க முதல்ல. சனி ஞாயிறுல வந்து வளமையாவே ஆஃபர் போகும். வெள்ளிக்கிழமை எல்லாம் போடல? இல்ல வெள்ளி இல்ல. வெள்ளிக்கிழமை ஆஃபர் போடுறாங்க சரியா? வெள்ளிக்கிழமை ஆஃபர் தான். நீங்க எனக்கு போடுங்க. ரைட், நாங்க வெள்ளிக்கிழமை அன்றைக்கு போடுறோம். உங்களுக்கு வேண்டி ஸ்பெஷலா ஒரு 3 ஐட்டம் நான் சொல்றேன். என்ன ஐட்டம்? 3 ஐட்டம் உங்களுக்கு நாங்க சொல்றோம். ஒன்று நீங்க சின்ன மாதிரியே வத்த பழத்தை நாங்க 100 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. சரிதானே? சரி. அடுத்தது வாங்க அப்படியே போய் பாருங்க. நீங்க அந்த கிரேப்ஸும் மாதுளம்பழமும் இருக்கு. இப்ப இந்த பழத்தை நான் கேட்கிற விலைக்கு தருவீங்களா? எவ்வளவுக்கு வேணும்னு சொல்லுங்க பாப்போம். இது நான் புலனர்வையில 1350 ரூபாய் சொல்லி வாங்கிட்டு வந்து நான். சரி, இது 1/2 கிலோன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் நான் இதுல 1/2 கிலோ போட்டிருக்கிறேன். 1/2 கிலோ இருக்கா முதல்ல? இதுல கொஞ்சம் விலவுங்கோ. தராசரிக்கா இதை நிறுத்து பார்க்க தானே வேணும். கொஞ்சம் ஏறி பாப்போம். நிறுத்து பார்க்கட்டா? குறைஞ்சிருந்தா பாப்போம். 525 கிராம் இருக்கு. இங்க பாடுறா காட்டு தம்பி. 525 கிராம் இருக்கு. சரி, 500 கிராம் அடிச்சிருக்கேன். ஆனா 25 கிராம் கூட தான் இருக்கு. ஆனா இதுக்கும் சேர்த்து அடிச்சிருக்காங்க நினைக்கிறேன். சரி, இங்க எங்க சொல்லுங்க. அவர்தான் நின்று சொல்லுங்க. 1350 ரூபாய்க்கு இது நான் வாங்கியிருக்கேன். 1200 ரூபாய்க்கு எனக்காக தருவீங்களா? அவ்வளவுக்கு குறைக்கலாம். உங்களுக்கு 1200 ரூபாய்க்கு போடலாம். அதோட நாங்க குறைச்சி தரோம். 1000 ரூபாய் தரோம் உங்களுக்கு. இன்னும் குறைச்சா? 1000 ரூபாயா? வாங்க, ஆசையா இருக்கும். அதே இது இந்த இருக்கு. இதையும் பாருங்க, பச்சை. இது பச்சை. இதுவும் வெறும் 1000 ரூபாய்க்கு கிடைக்குமா? நிறுத்து பாத்துருவோமா? கள்ள வேலை செய்யறாங்களான்னு யாருக்கு தெரியும்? சரி, 525 கிராம் இருக்கு. சரி, கலப்படம் இல்ல, குழப்படி இல்ல. கட்டாயமா வாங்க. பச்சை கிராப்ஸ், கருப்பு கிராப்ஸ் எது எடுத்தாலும் வெறும் 1000 ரூபாய்க்கு ஒரு பெக் அப்படி எடுத்துட்டு போகலாம். 500 கிராமுக்கு கொஞ்சம் கூட தான் இருக்குது. சரி, அடுத்ததா இந்த முறை கிரேப்ஸ் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. 1000 ரூபாய் கிடைக்கும். அடுத்த வேற என்ன ஆஃபர் இருக்கு? வத்தப்பழம் நாம சொல்லி நீங்க சின்ன விலைக்கு நாங்க தரோம்.
அடுத்தது இந்த அறைக்கு இங்க வாங்க. இந்தியன் மாதிரி சொல்றது சரியா? சைனா மாதிரி வார, ஈஜிப்ட் மாதிரி வார, இது வந்து இந்தியன்றது நீங்க வாங்கியிருந்தா உங்களுக்கு அதுல விலை தெரியும் உண்மையாக. எவ்வளவு மட்டும் சரிதானே? இது வந்து நாங்க 550 ரூபாய்க்கு கொடுக்க போறோம். வெறும் 550 ரூபாய்க்கா மாதுளை? கட்டாயமா வாங்க. கடை லொகேஷன் தெரியும் தானே? நீங்க இத சைஸ்ல பாருங்க. இந்த சின்ன காய் இல்ல, பெரிய காய். சரிதானே? இதுல பார்த்த விலங்கு தானே. பெட்டிக்கு 15, 16, 17 வார காய் இல்ல, இது பெட்டிக்கு 12 வார காய். சில பெட்டிகள்ல வந்துட்டு 17, 15 வாரதாம். இதுல வந்துட்டு 12 காய் தான் வருதாம் ஒரு பெட்டியில. அப்ப இந்த மாதுளம் பழத்தை நீங்க வந்துட்டு வெறும் 550 ரூபாய்க்கு இந்த 3 நாளும் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமை தமிழ் சத்தத்துக்காக நாங்க தான் தமிழ் சத்தத்துக்காக வேண்டி வெள்ளிக்கிழமை ஆஃபர் போட்டுருக்கு. இந்த பக்கம் போனா வாழைச்சேனை வைத்தியசாலை, இந்த பக்கம் போனா வாழைச்சேனை துறைமுகம், அதாவது ஹார்பர். இந்த பக்கம் பார்த்தா மக்கள் மனமறிந்த வங்கி, மக்கள் வங்கி. அவங்க மக்கள மனசை அறிஞ்சாலும் அறியாட்டியும் அந்த மக்கள் வங்கிக்கு முன்னால இருக்கிற கடை தான் இந்த அசார்தீன் ஃப்ரூட் ஷாப் அப்படின்ற இந்த கடை. இதுக்குள்ள வந்து பாத்தீங்களா இருந்தா அன்னாசி பழம், வத்தப்பழம், பப்பாசி பழம், ஆப்பிள் பழம், தோடம்பழம், பல வகையான பழங்களை பல அடுக்கி வச்சிருக்காங்க. இது வத்தப்பழம். எரிஞ்சு உடைச்சு பாப்போமா?